Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சூப் ரெசிபி. இந்த சூப் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெய்னி சீசன் வின்டர் சீசன்லாம் நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய த்ரோட்டுக்கு ரொம்பவுமே ரிலீஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணலாம். என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே கேரட், பீன்ஸ், பீஸ், ப்ரொக்கோலி ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் இதெல்லாமே ஆட் பண்ணலாம். வெறும் ஸ்வீட் கார்னை மட்டும் வச்சு கூட நம்ம இதே மெத்தடில் நம்ம வந்து சூப் ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸு, பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்னோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த சூப்புக்கு பூண்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானொலி சூடான உடனே அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து ரொம்ப புகஞ்சு கரைஞ்சிடக்கூடாது. ஸோ அது மெல்ட் ஆகும்போதே நம்ம வந்து அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 5லேருந்து 6 பல் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். என்கிட்ட இருந்தது ஒன்று தான், அதனால நான் அதை ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அந்த பட்டர்லேயே அது வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. ஸோ எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அது அப்படியே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம செய்யக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து அந்த பட்டரில் நல்லா வதக்கி கொடுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினாவே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் டைரெக்டாக அப்படி நம்ம பட்டரில் வதக்குனாவே அது நல்லா வதங்கிடும். பட்டரில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் நம்ம வந்து இந்த காய் எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க போகிறோம். இது பட்டரில் வதங்கும் போது அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்ம டின்னருக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா சப்போஸ் நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிற போது டின்னருக்கு பதிலாக வந்து நம்ம இந்த சூப் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவுமே ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா பட்டரில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமே சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சூப் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வரும்போது அதனால் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நல்லா கொதித்து வேகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அந்த சூப்பில் வந்து இதை ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால சூப் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் கார்னே அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்வீட் கார்னையே வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிட்டுது. இப்போ நான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஆட் பண்ண உடனே வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் சூப்புங்கிறனால நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே சூப் நல்லா திக்காகிடும். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கூடவே வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரமுக்கு வந்து வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நம்ம பட்டர்லேயே வந்து க்ரீன் சில்லி கூட நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து சில்லி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெப்பர் மட்டுமே போட்டு கொடுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதில் வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொரியாண்டர் லீஃபும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனில் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்லை.
இந்த சூப்பில் நான் பெப்பர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணினேன். ஆக்சுவலாக அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொதிக்கும்போது போடுறத விட குடிக்கும்போது டைரெக்டாக அந்த பெப்பர் பவுடர் போட்டு குடிக்கும்போது அதனுடைய காரமும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகத்தான். கொத்தமல்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப் ரெடி ஆகிட்டுது. எங்களுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த சூப் செய்யறது ரொம்பவுமே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளால் வந்து சூப் ரெடி பண்ணிட முடியும். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு வந்து 2 வெஜிடபிள்ஸ் போதும் அப்படின்னா 2 மட்டும் போட்டு நம்ம செய்யலாம். நல்லா தான் இருக்கும். இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம நிறையா கூட நம்ம போட்டு செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி இது. இந்த மாதிரி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா மேலே வந்து பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுட்டு கொடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த சூப் ரெசிபி நீங்கள் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.